2029க்கு டார்கெட் செய்யும் விஜய், எப்படியாவது உள்ளே நுழைய வேண்டும். திமுக கொடுத்த கேப், ராகுல் முடிவு என்ன? தமிழக அரசியல் களம் தற்போது டெல்லி வரை அதிரும் வகையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்தித்துள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் தற்போது தேசிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. வரும் ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் கட்சி தற்போதைய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெற்றுள்ளது. காங்கிரசின் இந்த அதிரடி தாவலால் அதிர்ச்சியடைந்த திமுக தற்போது டெல்லிக்கு தனது பாணியில் ஒரு பலத்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துள்ளது. இதனால் காங்கிரஸ் தலைமையிலான இந்த டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எக்காரணம் கொண்டும் பங்கேற்காது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்து தங்களின் சைலண்ட் பழிவாங்கலை தொடங்கியுள்ளது. திமுகவின் இந்த திடீர் முடிவு இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற தேசிய தலைவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் இந்த அதிரடி புறக்கணிப்பு அறிவிப்பானது மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பனையூர் வட்டாரத்தை தற்போது பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேசிய அளவிலான இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக விலகும் பட்சத்தில் அந்த பிரம்மாண்ட தேசிய அரசியல் வெற்றிடத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முதலமைச்சர் விஜய் தீவிரமாக திட்டம் தீட்டி வருகிறார். திமுக வெளியேறுவதன் மூலம் டெல்லியில் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பி அதன் மூலம் தேசிய அளவில் தாவேகாவிற்கான முக்கியத்துவத்தை அதிரடியாக பெற வேண்டும் என்ற தங்களின் இலக்கை நோக்கி பனையூர் டீம் தற்போது வேகமாக நகரத் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு ஆட்சி அதிகாரத்தில் தாவேகா பங்கு கொடுத்ததால் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் மீது கடும் அதிருப்தியில் உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் விஜய் இதுவரை எங்கும் வெளிப்படையாக பாஜகவை எதிர்த்து பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் தாவேகா தற்போது காங்கிரசின் இந்தியா கூட்டணியிலும் இணைந்தால் அது பாஜக தலைமையின் கோபத்தை மேலும் அதிகரிக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இரு தேசிய கட்சிகளின் அதிருப்திக்கும் ஆளாகாமல் அதே நேரம் காங்கிரசின் ஆதரவோடு தமிழக ஆட்சியை தொய்வில்லாமல் நடத்துவது எப்படி என்ற அக்னி பரீட்சையில் விஜய் உள்ளார். முதலமைச்சர் விஜயின் உண்மையான அரசியல் இலக்கு என்பது வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல்தான் என்று விபரமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த தேர்தலில் தேசிய அளவில் தாவேகா ஒரு மிக முக்கிய பிராந்திய சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். இதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாது தனக்கு நல்ல செல்வாக்கு உள்ள கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மற்ற தென் மாநிலங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு வருகிறார். இந்த நீண்டகால மாஸ்டர் பிளானை சாத்தியப்படுத்த வேண்டுமானால் தேசிய அளவில் இந்தியா போன்ற ஒரு வலுவான கூட்டணியில் அங்கம் வகிக்க வேண்டியது அவசியம் என்பதையும் விஜய் உணர்ந்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய ஆட்சி மாற்றத்தையும் டெல்லியில் அரங்கேறும் இந்த அதிரடி அரசியல் சதுரங்க ஆட்டத்தையும் மக்களுக்கு தினமும் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. காங்கிரசின் துரோகத்தால் கோபத்தில் இருக்கும் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அதே நேரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அஸ்திவாரத்தை பனையூர் கோட்டை எப்படி பலப்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.